ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மூணு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே பெஸ்ட்டான VFX அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஆல் அப்படின்னு சொல்லிருக்கோம். இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா VFXLY. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ரொம்பவே ஈஸியாக நீங்கள் அனிமேஷன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகை போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கீழே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஸ்டார்ட் மேக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். என்னோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிவிட்டு இந்த ரைட் கிளிக்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. 2 ஃபோட்டோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபால்ட்டாக ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மியூசிக் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட் சாங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அந்த மியூசிக் வந்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மேக் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் கிடச்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அனிமேஷன் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கூட உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வர வச்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படி வர மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆகும். இது மாதிரி இவங்க கலெக்ஷன் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் இதில் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல மேஜிக் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த மேஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நீங்கள் இந்த கேமராவில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேக் பண்ண வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அவுட்புட் எடுக்கிறேன் பாருங்கள். இதில் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சு இதில் ரொம்ப ஈஸியாக எடிட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இதோட லிங்க் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேஜிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கோப்பில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அனிமேஷன் வந்து அவங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு வீடியோ வந்து டெமோ வீடியோ காமிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணிக்கலாம். கீழே இருக்க அந்த கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணிங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நிற்க சொல்லுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நின்னீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி நின்று இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணிக்கங்க. இதை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் இது வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து உங்களோட மெமரியில் வந்து சேவ் ஆயிரும். ஸோ இதில் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான VFX எஃபெக்ட் வந்து இந்த ஆப் மூலியமாக இந்த 3 ஆப் மூலியமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் பண்ணியிருக்கிறது அந்த வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது இதே தெரியும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் இது போல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து விடும்.